இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமூகங்களுக்கும் சரி, அல்லது அவர்களை வழிநடத்தக்கூடிய போதகர்களுக்கும் சரி, சத்தியமே தெரியாமல் அவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு வர்றாங்க. அது வெளிச்சமா தெரியுது. சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு சத்தியத்திலே வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை அப்பட்டமா காட்டி கொடுத்திருக்குது. சிலர் நம்ம வீடியோவில் கடந்த வீடியோக்குள்ள ஜான் ஜெபராஜை குறித்து சில விஷயங்களை பேசியிருப்போம். சத்தியத்தின் அடிப்படையில வசனத்தை வைத்து நம்ம அதையெல்லாம் பேசியிருப்போம். இந்த மாதிரி விஷயங்களை எப்படி அணுக வேண்டும் என்று வேதமே நமக்கு கற்றுக் கொடுக்குது. இது ஏதோ நம்முடைய சொந்த அபிப்பிராயங்களை சொல்ல வரல, வேதாகமே இப்படிப்பட்ட விஷயங்களை எப்படி அணுக வேண்டும் என்பதை குறித்ததெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ என்ன வசனங்களை அவர்களுக்கு சுட்டி காட்டினான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான மனப்போக்கிலே, ஒரு சத்தியம் அறியாத மனப்போக்கிலே, இந்த மாதிரி இடத்துல மட்டும் அவங்களுக்கு என்னதில்ல, அன்பு பொங்குது, கருணை பொங்குது, மன்னிப்பு பொங்குது. ஆனா பொங்க வேண்டிய இடங்கள்ல பொங்க மாட்டேங்குது. எங்க நம்ம அன்பு செலுத்தணுமோ, எங்க மன்னிக்கணுமோ, எங்க தாழ்ந்து போகணுமோ அந்த இடத்துல எல்லாம் இன்றைய கிறிஸ்தவர்கள்ட்ட வாழ்வியல்ல அது வர்றதில்லை. ஆனா தாங்கள் நேசிக்கிற ஒரு ஃபேன், தாங்கள் ஹீரோவாக பார்க்கிற ஒரு நபர், அவர் என்ன தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு ஆதரவா நிக்கணுங்கும் போது அந்த இடத்துல அன்பு பொங்குது, கருணை பொங்குது, மன்னிப்பு பொங்குது, என்னென்னமோ பொங்கி வருகிற சூழ்நிலையை பார்க்க முடியுது. நல்லா கவனிங்க, வேதாகமம் முழுவதுமே நாம் அன்பு கூற வேண்டும் என்பது உண்மைதான். ஆனா அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? சத்தியத்தின் அடிப்படையில அன்பு கூற வேண்டும் என்று பார்க்கிறோம். நீங்க 2 யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும், 3 யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் நீங்க பார்க்கும் போதெல்லாம் அங்க சத்தியத்தின்படிதான் நாம் அன்பு கூற வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாக இருக்கிறது. எல்லாமே அன்பு இல்லை, புரியுதுங்களா? சத்தியத்தின்படிதான் ஒரு சபைக்குள்ள இருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வசனத்திலே நாம் வளர்ந்திருந்தோமானால் சத்தியத்தின்படி அன்பு கூறுகணும். எந்த பிரச்சனையை எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு வேணும். வசனம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அன்பு என்பது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படுமா. அதுதான் அன்பு. அநியாயமான விஷயங்கள்ல சந்தோஷப்படாது. அப்ப எங்கு அநியாயம் நடக்கிறதோ அந்த அநியாயத்துக்கு ஆதரவாக நாம் நின்று விடுவது அன்பு அல்ல. ஒரு கொலகாரனுக்கு ஆதரவாய் போய் நிற்பது அன்பு அல்ல. அப்ப பாதிக்கப்பட்டவன் பட்சமா யாரு நிக்கிறது? ஒரு பெண்ணை ஒரு தவறான ரீதியில பண்ணிட்டான், அவன் மேல அன்பு கூறுறதுங்கிறது எவ்வளவு, அது அந்த அன்பை வேதம் எங்கேயுமே போதிக்கல. புரியுதுங்களா? எல்லாருக்கும் தேவன் அன்பு செலுத்தி மீட்கிறதுக்கு தான் அன்பே ஒழிய அவங்க செய்யற தப்புக்கு துணையாக போகிறது என்னைக்குமே அன்பு இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? முதலாவது ஒரு கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாலே இது புரியுங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற, அதான் சொல்றல, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமூகத்துக்கு சத்தியம் தெரியவில்லை, அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அதனாலதான் அவங்க ஒரு வித்தியாசமான போக்கில இருக்கிறாங்க. எந்த வசனத்தை எதுக்கு ஒப்பிடுறது அப்படிங்கிற அந்த புரிதல் கூட உங்களுக்கு வரமாட்டேங்குது. ஜான் ஜெபராஜ் சின்ன பிள்ளைகளை, 14 வயசு 17 வயசு பிள்ளைகள்கிட்ட தப்பா நடந்ததாக ஒரு கேஸ் பதிவாய் செய்திருக்குது. தீர அந்த பெண்கள்கிட்ட விசாரித்து தான் பதிவு செஞ்சிருக்கிறாங்க, கைது செய்ய எல்லாமே நடந்திருக்குது. அதையும் தாண்டி இப்ப வேற விஷயங்கள் நடந்திருக்கு. வேற இந்த நாட்டை விட்டு அவர் எங்கும் போகக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையுமே பேன் பண்ணி வச்சிருக்கிற அளவுக்கு போயிடுச்சு. தலைமறைவாகவும் வேற இருக்கிறாரு. ஸோ இந்தமான விஷயத்துக்கும் பைபிள்ல ஒரு விபச்சார ஸ்திரியை தேவன் என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறார். உபச்சார ஸ்திரியை கையும் களவுமாக பிடிச்சு கொண்டு வர்றாங்க. அங்க இருக்கிற மத போதகர்கள், சுற்றி உள்ள ஜனங்கள் எல்லாம் நியாய பிரமாணத்தின் அடிப்படையில அப்படிப்பட்ட விபச்சாரிகளை கல்லெறிந்து கொல்லணும். ஆனா நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கையும் மெய்யுமாக பிடிச்சாங்களாம். அப்படின்னா என்ன செஞ்சோம்? ஒரு தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே பிடிச்சாங்க. அப்ப விபச்சார விஷயத்துல கையும் மெய்யுமாக பிடிக்கும் போது அப்ப ஆணும் அங்க இருக்கணும் இல்ல, அவனையும் கொண்டு வரணும் இல்ல. வேதம் என்ன சொல்லுதுன்னா, 2 பேரையும் அப்படி விபச்சாரம் செய்யறவங்க 2 பேரையும் தான் கல்லெறிந்து கொள்ளணும் இருக்குது. பெண்ணை மட்டும் கொள்ளணும் அப்படின்னு எங்கேயுமே இல்லை. அப்ப நீதியா உள்ளவங்க 2 பேரையும் கொண்டு வந்திருக்கணும் நியாயப்படி. ஆனா பெண்ணை மட்டும் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ தேவன் என்ன செய்யறா, அவங்க அந்த பெண் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த விபச்சார தொழிலுக்கு தள்ளப்பட்டு தன் வயிற்றை கழுவுவதற்காக அந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவங்களை தேவன் அன்பு செலுத்துகிறார், அவர்களை மீட்கிறார். அந்த இடத்திலும் அந்த விபச்சார ஸ்திரியை தேவன் காக்கிற விஷயத்தை, இனி பாவம் செய்யாத என்று அனுப்புகிற விஷயத்தை எல்லாம் நான் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இதுக்கும் ஒரு சின்ன பிள்ளைகளை பாலியல் விஷயத்துல சீண்டல் பண்ணி பண்ணின விஷயத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? அதுக்கு வித்தியாசம் இல்லையா? அதுக்கு எப்படி நம்ம மிங்கிள் பண்றோம்? அந்த மாதிரி மனிதன் மேல போய் நம்ம அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது என்ன மென்டாலிட்டியில் இவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு ஒன்றும் புரியல. ஸோ பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க.
இன்னும் பாத்தீங்கன்னா அவருடைய சபைகள்லயே இந்த மாதிரி நிறைய பேரிட்டு தவறு செய்திருக்கிறாரு. அது ஊர்ஜிதமா அவங்க எல்லாருமே சாட்சியோட சபையவே விட்டு நீக்கி இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் 1, 2 பிரச்சனை இல்லைங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் கடந்த 1 வருடமாக அந்த சபைகள் நடந்து கொண்டுதான் வருகிறது. எத்தனையோ பெண்களிடத்துல இப்படி நடந்திருக்கிறாருன்னு சொல்லிதான் சபையை விட்டே அடிச்சு விரட்டி சபையில உள்ள எல்லா பொருட்களையுமே அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க முன்னாலேயே. மனைவிக்கு தெரிஞ்சு மனைவி இதுலயும் பிரச்சனை ஏற்பட்டு தான் இன்னொரு பெண்ணோடு தொடர்பு ஏற்பட்டு தான் அந்த பெண்ணோடு தான் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் நேரடியாகவே இதை ஆடியோ மெசேஜ்லையும் சொல்லியிருக்கிறார், நான் இன்னொரு பெண்ணோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று, டைவர்ஸே பெறாமல். அப்ப தொடர்ந்து எல்லா விஷயத்திலையும் அவர் சத்தியத்துக்கு முரண்பாடாக நடந்திருக்கிறார் என்பது ஊர்ஜிதமான ஒரு விஷயம். அப்ப ஊர்ஜிதப்பட்ட விஷயத்தை குறித்து தான் நம்ம பேசுறமே ஒழிய சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கிற பிரச்சனைகள் நம்ம பேசல. இப்படி தப்பு செஞ்சவனுக்கு முட்டு கொடுப்பது, அவங்களுக்கு ஆதரவா நிற்பது ஒரு கேடுகட்ட செயல். இது ஒரு கிறிஸ்தவர்கள் என்னைக்குமே இந்த மாதிரி ஒரு மனநிலைமையோடு இருக்கவே கூடாது. ஒரு கிறிஸ்தவ பேர் வைத்து ஒரு கிறிஸ்தவ போர்வையில் இருக்கிறவர் தவறு செய்யும் போது நம்ம அவரை விமர்சிச்சா கிறிஸ்தவமே கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு புத்தி இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ஒரு மோசமான புத்தி தான். அப்படி ஒருவேளை இருந்துச்சுன்னா பைபிள்ல யாருடைய பாவத்தையுமே தேவன் எழுதாம வச்சிருக்கலாமே. யோசிச்சு பாருங்க, நீங்க ஆதியாகமம் முதற்கொண்டு லோத்து செய்த எவ்வளவு அருவருப்பான விஷயம். லோத்து தவறு செய்யல, லோத்துவினுடைய பிள்ளைகள் தவறு செஞ்சாங்க. எவ்வளவு அருவருப்பான விஷயம். அந்த அருவருப்பை குறித்து வேதம் பதிவு செய்கிறது. ஆனா அவங்க செஞ்ச அருவருப்போடு சேர்த்து அவங்களுக்கு கொடுத்த தண்டனையும் பதிவு செய்கிறது. எதற்கு? நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி. யூதா செய்த தவறையும் அங்கே வெளிப்படையாக எழுதியிருக்குது. தாவீது செய்த தவறுகளை வெளிப்படையாக எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். சாலமோன் செய்த தவறுகளை வெளிப்படையாக தேவன் எழுதி வச்சிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலும் கூட பவுலடிகள் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலும் கூட சபைக்குள்ள அஞ்ஞானிகளுக்குள்ளும் காணப்படாத விபச்சாரத்தை ஒரு சகோதரன் செய்யறான். அதை குறித்து நீங்க எப்படி கண்டும் காணாதபடி இருக்கிறீங்க? அதுக்கு ஆக்ஷன் எடுக்காம எப்படி இருக்கிறீங்க? மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு பவுல் கேள்வி எழுப்புகிறார். அந்த மனிதனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அதை விமர்சித்து கடுமையான காரியங்களை எழுதுறதை குறிச்செல்லாம் வேதாகமும் பதிவு செய்கிறது. அந்த மாதிரி ஒரு விஷயம் சபைக்குள்ள இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட மனுஷனை புறம்பே தள்ளுங்கள், உங்களை விட்டு புறம்பாக்குங்கள், அவனோடு களவாதிருங்கள் என்றெல்லாம் வசனம் இருக்குது. அன்றைய சபைகள்ல இருந்த எண்ணற்ற பிரச்சனைகளை குறித்து வெளிப்படையாக உலக மக்கள் எல்லாம் வாசிக்கும்படியாகத்தான் கடவுள் எழுதி வச்சிருக்கிறார். 7 சபைகளும் செய்த தவறுகளை குறித்தும் பைபிள் பதிவு செய்யுது. அப்ப இதெல்லாம் ஏன் எழுதி வச்சிருக்கணும்? இதெல்லாம் ஒட்டுமொத்த உலகம் வாசிக்கிறாங்க. இன்னைக்கு பைபிளை எடுத்து நீங்க மட்டும் இல்ல, தேவனை அறியாதவர்கள் வாசித்தாலும் கூட அவங்க செஞ்ச எல்லா தவறுகளையும் வேதம் பதிவு செய்யுது. அதனால கிறிஸ்டியானிக்கு எதுவும் பங்கமானலாம் இல்லை. ஏன்னா அவர்கள் தவறு செய்ததெல்லாம் உண்மை. அதற்கு தேவன் எப்படி ஆக்ஷன் எடுத்தாரு, அவங்களுக்கு தண்டனை எப்படி கொடுத்தாரு, அப்ப நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எச்சரிப்பூட்டும் வகையில் தான் அது எல்லாமே அப்படி இருக்குது, நேர்த்தியாக இருக்கிறது. அதே போலதான் இங்கேயும் நம்ம வர்றோம். ஜான் ஜெபராஜ் என்னதான் தவறு செய்து அதை மூடி மறைக்க முயற்சி பண்ணாலும் கர்த்தர் அவருக்கு தகுந்த தண்டனையை என்ன செய்தாரு இங்க கொடுத்திருக்கிறார். அதை நாம் விமர்சனம் பண்றது தப்பு இல்லையே. பொதுத்தளத்துல பொதுவாகத்தானே பைபிள்ல எல்லாருடைய தவறுகளும் எழுதியிருக்குது, அவங்களுக்கு தேவன் கொடுத்த தண்டனைகளை எழுதியிருக்குது. அப்ப ஒரு உண்மை விஷயத்தை நாம் பொதுவாக விழிப்புணர்வு செய்யும்படியாக, ஏன்னா ஜான் ஜெபராஜ் மட்டும் இல்லைங்க, ஜான் ஜெபராஜ் மாதிரி இன்னும் புகை போட்டு கூத்தடிச்சு தன்னை ஹீரோவாக காண்பித்து இன்னைக்கு அநேக பெண்களை அப்படி இழுத்து எப்ப பார்த்தாலும் இப்படிப்பட்ட விஷயங்களை இருக்கிற இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. ஸோ அவங்கெல்லாம் மனம் திரும்ப வேண்டாமா? அவங்களுக்கு இவனை வச்சு ஒரு எச்சரிப்பாக காட்டி வேதமே என்ன சொல்லுது? சிலருடைய விழுகையை குறித்து எடுத்து 1 கொரிந்தியர் நீங்க 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா, அவர்களைப் போல் நீங்களும் விபச்சாரம் பண்ணாதிருங்கள், அவர்களைப் போல் முறுமுறுக்காதிருங்கள், அவர்களைப் போல்னு எழுதுவாரு. பரிசுத்த ஆவியானவர் நேர்த்தியா எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப விழுந்து போனவர்களை குறித்து இப்போது இருக்கிறவர்களுக்கு எச்சரிப்பூட்டும்படியாக இருக்கிற விஷயம் பைபிள்லயே இருக்குது. நம்ம அதனாலதான் நம்ம தைரியமாகவும் செய்யறோம். எல்லாவற்றையும் நம்ம அறிந்துதான் இந்த விமர்சன காரியங்களை நாம் எடுத்து வைக்கிறோம். அதனால அன்பானவர்களே, சத்தியத்தை முதலாவது வாசிச்சு புரிஞ்சு கொள்ளுங்க, அப்புறம் கமெண்ட் போட ஆரம்பிங்க. என்ன கமெண்ட் போய் நீங்க பாவம் செய்யறவனுக்குலாம் ஆதரவா போய் நிக்கிறீங்க? இதை எவனாவது பார்த்தா என்ன செய்வாங்க? யோ, உங்களுடைய நீதி இதுதானா? ஒருத்தன் சின்ன பிள்ளைய சீரழிச்சிருக்கிறான், அவனுக்கு போய் மன்னிப்பு கிடைக்கும், அவனை போய் நீங்க அவனுக்கு ஆதரவா நிக்கிறீங்களா? இது என்னடான்னு கேட்பாங்களா இல்லைங்களா? எப்போது நாம் ஒரு மனிதனுக்கு ஆதரவா நிக்கணும் தெரியுங்களா? அவன் தன் பாவத்துக்கு வருந்தி மனம் கசந்து புலம்பி அழுது என்ன செய்யணும்? வரும் பொழுதுதான் நாம் மன்னிக்கணும் அந்த இடத்துல.
அவன் எப்ப பார்த்தாலும் திமிர்த்தனமாவே இருந்துட்டு இப்பயும் பாருங்களேன், வந்து சரணடையல. தாம் பக்கத்துல ஒரு நியாயம் இருந்துச்சுன்னா வந்து சரணடைஞ்சிருக்கலாம் தானே. ஆனா தலைமறைவா இருக்கிறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, எதனால தலைவரமா இருக்கு? இது வந்து ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அழகா? இங்க இருக்கிற பெரிய பெரிய பண முதலைகள் தான் இங்க தப்பு செஞ்சுட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிருவான். எத்தனையோ பேர் அப்படி போர்ஜரி செஞ்சுட்டு ஓடி போன கேஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் யாரு செய்வா? இது ஒரு ஒரு கர்த்தருடைய பிள்ளை இப்படி செய்வானாங்க? ஒரு குற்றச்சாட்டு வருது, எவனாவது இப்படி ஓடி ஒளிவானா? இதுலயே தெரியலையா இவன் தேவனுடைய ஆவி இல்லாதவன் என்பது புரியலீங்களா? உண்மையிலேயே பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா இந்த மாதிரி விஷயத்தை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும்ல. சட்டப்படியாகவெல்லாம் அங்க போயிருக்கணும். அப்ப சட்டத்துக்கு விரோதமாக இங்கே செயல்படுகிறது என்றாலே அங்கே தேவாவியானுடைய ஆளுகைக்குள்ளே அவன் இல்லை அப்படின்னு புரியுது. இவன் இந்த தப்புக்கு மட்டும் நம்ம விமர்சிக்கலைங்க. ஏற்கனவே இவன் செய்த அத்தனை போதனமும் வேதத்துக்கு புறம்பான போதனை, மக்களை சீரழித்த போதனை, ஒரு நயவஞ்சக போதனை, செழிப்பின் போதனை. எந்த மனிதருக்கு உதவி செய்யாம வருகிற காணிக்கைகள் எல்லாம் தானே வைத்துக்கொண்டு மிகப்பெரிய லக்ஸுரி வாழ்க்கையாக, ஆடம்பர வாழ்க்கையாக வாழ்ந்த ஒரு மனுஷன் தான் இந்த நபர். அநேக வாலிபர்களை இன்னைக்கு தன்னால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இவங்க யாருமே ரட்சிக்கப்படல. இவங்கெல்லாம் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு ஒரு பேராசையினால் ஆசை காட்டி வந்திருக்கிறாங்க. ஒருவேளை ஜான் ஜெபராஜ் மாதிரி சொத்துக்காரரா மாற முடியும் போல இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள அப்படின்னு நினைச்சு வந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம் உள்ள. இவங்க உண்மையான கிறிஸ்தவர்களா இருந்தா சத்தியத்தின் பக்கத்தில் நின்றுப்பாங்க. இப்படி தப்பு செஞ்சவனுக்கு பக்கத்தில் நிக்க மாட்டாங்க. நல்லா பாருங்க, கீழே இப்ப வந்து தவறா சில விஷயங்கள் எல்லாம் கமெண்ட் போட்டு இன்னும் அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க போறான் இவனை மாதிரியே இருக்கிற புத்தி உள்ளவங்க தான். அதனாலதான் இவனுக்கு ஆதரவா நிக்கிறாங்க. அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவனுக்கு அந்த மாதிரியான நபர்களுக்கு ஆதரவாக நிக்க மாட்டாங்க. இன்ன வரைக்கும் மனம் திரும்பலங்க. இன்ன வரைக்கும் தான் பாவத்தை குறித்து ஒத்துக்கொண்டு மனம் திரும்பவே இல்லை. நீ யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இப்ப பேசி வந்துச்சு நடந்துகிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மனம் கசந்து நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், இந்த மாதிரிலாம் என் வாழ்க்கையில் நடந்துட்டேன், ஏதாவது ஒரு அறிக்கை யோசிச்சு பாருங்க, ஒன்றுமே கிடையாதுல்ல. அப்ப எப்படி இறங்க முடியும்? கிறிஸ்தவம் மன்னிக்கிறது உண்மைதான், கிறிஸ்தவம் அன்பு செலுத்துகிற உண்மைதான். ஆனா யார் மேல அன்பு செலுத்தணும், யாரை மன்னிக்கணும், இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? தொடர்ந்து 10 பேரை கொண்டுகிட்டே இருக்கான், இன்னும் ஒரு 20 பேர் கொல்ல போறான், அவனையும் என்ன அரவணைச்சு என்கிட்ட சேர்த்துக்கிறவேன்னு சொன்னா எப்படி அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. அப்படி அதல்ல கிறிஸ்தவம். 10 பேரை கொன்னவன் அவனுக்கு சத்தியத்தை சொல்லும் போது அவன் மனம் திரும்பும் போது மன்னிக்கிறோம், அவ்வளவுதான். அவனை ஏற்றுக்கொள்கிறோம், அவனை நிராகரிக்கல, அவன் அவ்வளவுதான் அல்லல் தட்டல, அவனுக்கு ஒரு வாழ்க்கை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஏற்றுக்கொள்றோம். இது கிறிஸ்தவம். ஆனா தவறுக்குள்ளே இருக்கிறவனை நாம வந்து அவனுக்கு பூஸ்ட் ஏத்துற மாதிரி துணை இருப்பதுங்கிறது ஒரு மட்டமான ஒரு செயல். ஃபேஸ்புக்ல இருக்கிற டேனியல்னு ஒரு தம்பி இருக்கிறாப்புல, அந்த தம்பி பாத்தீங்கன்னா அப்படிதான் போட்டிருந்தாரு, விழுந்தவனையே போட்டு குத்திக்கிட்டே இருக்க வேண்டுமா, இதுவா கிறிஸ்தவ அன்பு? எப்ப உனக்கெல்லாம் சத்தியம் தெரியுமா? முதல்ல கிறிஸ்தவ அன்புன்னா கிறிஸ்தவர்கள் கண்டிப்பா யாரு மேல அன்பு வைப்பாங்கன்னு தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி திமிரா செஞ்சு தொடர்ந்து பாவத்தில் இருந்து கொண்டிருக்கும் போதே பாட்டை எழுதி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இப்பயும் மனம் திரும்பாம தன் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறாம அறிக்கையிடாம ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறவனுக்கு அன்பு செலுத்தணும் இவனையே போட்டு குடையிறதா? இவனை மாதிரி நீயும் போயிடக்கூடாதுங்கிறக்காண்டி தான் இந்த பதிவெல்லாம் போடுறோம். நல்லா கவனிங்க. ஏன்னா இவனை மாதிரியே அந்த தம்பி என்ன செய்யறாருன்னா பனியனை போட்டுட்டு சட்டையை பட்டனை அவுத்து விட்டு தான் பிரசங்கம் பண்றது. பிரசங்க மேடையிலேயே பலிபிடத்திலேயே ஒரு ஒழுங்கின்மையான செயல். ஒரு நாகரிகம் வேண்டாமா? ஒரு கடவுளுடைய மனிதன் ஒரு தேவ மனுஷனாக இருக்கிற பட்சத்துல ஒரு ஆலயத்துல அவன் எப்படி காட்சி அளிக்க வேண்டும் என்று தெரியணும். அந்த நாகரிகமே இல்லையே. இந்த அநாகரிகமான விஷயத்துல எங்க கற்றுக்கொண்டாங்க தெரியுமா? ஜான் ஜெபராஜ் போன்ற ஆட்கள் வந்து இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அது நவீன ஃபேஷன். அப்படிதான் ஒழுங்கற்று என்ன செய்வாங்க, பனியனை போட்டுட்டு மேல சட்டையை பட்டனை அவுத்து விட்டுட்டு அப்படியே போய் பிரசங்கம் பண்றது. இதுலயே தெரியுது ஒழுக்கக்கேடு அப்படின்ட்டு. ஒரு சாதாரண பேசிக்கான ஒரு ஒழுக்கம் கூட உங்களிடத்தில் இல்லை. நீங்கள் கிறிஸ்தவர்களாக வந்து நீங்க நியாயம் பேச வர்றீங்க.